அன்பானவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள். ஹசன் நஸ்ரல்லா 1960 பிறந்தான். அவனுக்கு 22 வயதாகும் பொழுது ஹெஸ்புல்லா என்கின்ற அமைப்பு தொடங்குகிறது. அதிலே அவன் ஒரு முக்கிய ஒரு ஒரு உறுப்பினனானான் ஹசன் நஸ்ரல்லா. 10 வருடங்களில் 92ஆம் ஆண்டு அதனுடைய தலைவன் கொல்லப்படுகிறான், சாகிறான். ஹசன் நஸ்ரல்லா தலைமைத்துவத்தை எடுக்கிறான். கடந்த 32 வருடங்களாக ஹெஸ்புல்லாவினுடைய தலைவனாக ஹசன் நஸ்ரல்லா இருக்கிறான். இவன் புதிதாய் வந்த ஒரு தலைவன் அல்ல. அப்போ 32 வருடங்களாக இவன் அவ்வளவு ஒரு பெரிய ஈரானின் கைக்கூலியாய் செயல்படும் ஒரு பயங்கரவாத அமைப்பின் தலைவனாய் இருந்தான் என்றால் அவன் எவ்வளவு புத்திசாலியாய் இருக்க வேண்டும், எவ்வளவு பலசாலியாய் இருக்க வேண்டும், எத்தனை யுத்த தந்திரங்களை அறிந்தவனாய் இருந்திருக்க வேண்டும். அந்நேரம் இவன் தலைமை பதவியை எடுக்கும் பொழுது லெபனான் ஒரு கிறிஸ்தவ நாடு. நான் சொல்வது உண்மையா இல்லையா என்று நீங்கள் இணையத்துக்கு போயாவது பாருங்கள். ஆனால் இவன் அந்த கிறிஸ்தவர்கள், அங்கு வாழ்ந்த அநேக கிறிஸ்தவர்கள் லெபனானை விட்டு தப்பியோடும் அளவுக்கு பயங்கரமாய் செயல்பட்டான். இவன் செத்த அன்று இவன் ஒரு ஆளோடு பேசிக்கொண்டிருக்கான். நன்றாய் கவனிங்கள், நான் சொல்வதை நன்றாய் கவனிங்கள். ஒரு ஆளோடு பேசிக்கொண்டிருக்கிறான் பாஸ்டர் டேனி. பேசிக்கொண்டு முடித்து கையை கொடுங்கள் எனக்கு. இப்போ நீங்கள் தான் ஹசன் நஸ்ரல்லா, நான் தான் எவனோ. அந்த எவனோடு நீங்கள் இவ்வளவு அருகிலே இருந்து பேசும் அளவுக்கு அந்த எவனோ ஒருவனாகிய நான் எவ்வளவு காலம் உங்களோடு இருந்திருக்க வேண்டும், உங்கள் பக்கத்தில் இருக்க வேண்டும், உங்களோட போக்கும் வரத்துமாய் இருந்திருக்க வேண்டும், எந்த அளவுக்கு நீங்கள் இவனை நம்பி இருக்க வேண்டும். சரி, நான் அப்போ போய் வருகிறேன் என்று இப்படி கையை கொடுக்கும் பொழுது இவர் கையில் இருக்கிற ஒரு 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 திரவியம், அது பார்ப்பதற்கும் தெரியாது, வாசமும் வராது. அது ஹசன் நஸ்ரல்லாவின் கையில் படுகிறது. அது அவருக்கு தெரியாது. ஆனால் அது என்ன பதார்த்தம் என்றால், அந்த பதார்த்தத்தை கொண்டு இஸ்ரேலிய மொசாட் ஹசன் நஸ்ரல்லாவினுடைய இருப்பிடத்தை, அவர் இருக்கின்ற இடத்தை துல்லியமாய் அறிந்து கொள்ளுகிறது. அப்போ இவர் ஒரு ட்ராக்கரை அவருடைய கையில் வைத்து விட்டார். பாஸ்டர் டேனி, அதாவது கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒரு திரவியம் மூலம் ட்ராக்கரை உண்டாக்குகின்ற தொழில்நுட்பம் உலகத்திலே இருக்கிறதா? இல்லை, இதெல்லாம் திரைப்படங்களில் கூட நாங்கள் திரைப்படங்களிலே கூட, ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸில் கூட இதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். இவர் எழுந்து போய் 2 நிமிடங்களில் 120 செகண்டில் இவர் மொசாடுக்கு அறிவித்து விட்டார், சரி, நஸ்ரல்லா கையிலே திரவியம் வந்து விட்டது என்று. சரியா? அவர் கை கொடுத்த 120வது நிமிடம் 80,000 கிலோ பாரிய குண்டுகள் சுமந்த விமானங்கள் புறப்படுகின்றன. அவை பெய்ரூட்டை வந்து அடைய முன்பு உங்களுக்கு கை கொடுத்த நான் என்கின்ற அந்த முகம் தெரியாத அந்த உளவாளி, அந்த ஏஹூத் பாதுகாப்பான இடத்துக்கு போய்விடுகிறார். ஹசன் நஸ்ரல்லா என்ன செய்கிறார்? 3 பூமிக்கடியில் 3ஆம் மாடி கீழ்ப்பக்கம் அவர் போய் அங்கு அவருடைய மகள் எல்லாரும் இருக்கிறார்கள். 80,000 கிலோ, அதாவது 80 டன் குண்டு விழுகிறது. கருகி செத்து போகிறார். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவன் அன்று செய்த சில விஷயங்கள் இன்று நடக்கின்றன பாஸ்டர் டேனி.
அன்று ஒரு ஏகுத், இன்று எவனோ. அன்று எக்லோன் சாகிறான், இன்று நசரல்லா சாகிறான். இதை பற்றி நீங்கள் என்ன 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 சொல்ல போகிறீர்கள்? தேவனுடைய கையில் அன்றைக்கு நான் இஸ்ரவேலுக்கு போக முன்பு இந்த இவை வெடித்தனவே பேஜஸ், இதை பற்றி பேசுகிறேன். அப்படி ஒரு விஷயம் இதற்கு முன்னே உலக சரித்திரத்திலே நடந்திருக்கிறதா? இல்லை. அப்போ தாவீத் பென் குரியன் என்பவர் இந்த மொசாடை தொடங்கின பொழுது 1949ஆம் ஆண்டு யார் நினைத்தார் சிஐஏயை விட, FBI-யை விட, ஸ்காட்லாண்ட் யார்டை விட இந்த அளவு சூட்சும சித்தர்களாக, வித்தர்களாக இவர்கள் உருவாகுவார்கள் என்று? நான் இந்த மொசாட் அமைப்பினுடைய செயல்பாடுகளை வேதத்திலே பார்க்கிறேன். கிதியோனை எடுத்து பாருங்கள். கிதியோன் மீதியானியர்களுக்கு பயந்து அவர் கோதுமை அறுவடையை இங்கே திராட்சை ஆலையிலே கொண்டு போய் அடித்து கொண்டிருக்கிறார். அதனால் மீதியானியர்கள் அங்கே தான் வருவார்கள். கோதுமை அறுவடையின் போது கோதுமை களங்களுக்கு தான் வருவார்கள். ஆனால் இவர் எங்கே போகிறார்? திராட்சை ஆலைக்குள்ளே போகிறார். அப்போ கர்த்தருடைய தூதனானவர் வந்து பலசாலியே என்று பாராட்டுகிறார். கடைசியிலே அந்த 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 கிதியோன் என்னுடைய செய்தி இருக்கிறது. கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம், அது என்ன என்றெல்லாம் நான் நினைக்கிறேன் நீங்கள் தான் மொழிபெயர்த்தீர்கள் என்று ரொம்ப அநேக வருஷங்களுக்கு முன்பு நான் செய்த ஒரு பிரசங்கம். அன்பானவர்களே, முடியுமானால் அதை பாருங்கள். கிதியோன் என்ற தலைப்பில் இருக்கும். அந்த கிதியோன் எப்படி வெறும் 300 பேரை வைத்துக்கொண்டு அந்த பானையிலே விளக்கை எடுத்துக்கொண்டு அதை அடித்து கொண்டு அவர்கள் போய் மீதியானியர்களை முறியடித்தார்கள். அப்போ இதெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அன்பிரசிடென்டட், அதற்கு முன்னே நடக்காதவை. ஏஹுத் எக்லோனை கொன்றது அதற்கு முன்னே அந்த மாதிரி யாருக்கும் நடக்கவில்லை. அப்புறம் அன்று நான் சொன்னேனே, எசேக்கியா ராஜாவின் காலத்தில் செனகெரிப் ராஜாவுக்கு நடந்தது, அதற்கு முன்னே நடக்கவில்லை. கிதியோன் போய் அடித்த விதம் அது நடக்கவில்லை அதற்கு முன்னே. ஏன் பாராக், தெபோரா அவர்கள் கூட யாபீனியர்களை அடித்த விதத்தை நீங்கள் பார்த்தால் அந்த மாதிரியான ஒரு தோல்வி யாபீனியர்களுக்கு ஏற்பட்டது போல அந்த ஒரு பெண் அந்த தலைவனின் நெற்றியிலே ஆணி அடித்து கொள்ளுகின்ற ஒரு விஷயம் அதற்கு முன்னே நடைபெறவில்லை. நீங்கள் வேதத்தை பார்த்தால், நியாயாதிபதிகள் புத்தகமாக இருக்கட்டும், ராஜாக்கள் புத்தகமாக இருக்கட்டும், தேவன் இஸ்ரவேலுக்காக போராடின சந்தர்ப்பங்களை நீங்கள் பார்த்தால் அவை எல்லாமே அன்பிரசிடென்டட், முன்பு நடக்காதவை தான். ஒரு தடவை செய்த மாதிரியே இன்னொரு தடவை செய்ய மாட்டார்கள். அதைத்தான் இந்த மொசாட் செய்கிறார்கள். அவர்கள் ஈரானுக்குள்ளே அந்த குண்டை அடித்து ஜனாதிபதிமாருக்கு கொடுக்கின்ற அந்த பாதுகாப்பு நிறைந்த அறைக்குள்ளே படுத்திருந்தவனை தாக்கி அழித்த விதம் அதற்கு முன்னையும் பின்னையும் நடக்கவில்லை. பெய்ரூட்டிலே அவர்கள் ஈரானிய தூதரகத்துக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அடித்தது அதற்கு முன்னோ பின்னோ நடைபெறவில்லை. அதே போல இந்த ஹசன் நஸ்ரல்லாவை அடித்த விதம் கூட அதற்கு முன்னே நடக்கவில்லை. இப்போ நான் என்ன அன்பானவர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் நாம் இருக்கிறோம், நாம் சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரை இருப்போம், நாம் கிருபையின் காலத்துக்குள்ளே இருக்கிறோம், புதிய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம், அதெல்லாம் உண்மை. யூதர்கள் கூட ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோகம் போக முடியும், அது அடிக்கடி நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் உண்மை. ஆனால் இந்த கடைசி காலத்திலே இஸ்ரவேல் ஒரு பெரிய பங்கை வகிக்கும். அது தொடங்கினது 1948ஆம் ஆண்டு, இன்று வரை நடைபெறுகிறது. ஆகவே அங்கு நடைபெறுகின்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலுக்காக போராடுகிறது தெரிகிறது. நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் அடுத்த கேள்விக்கு முன்பதாக. அன்றும் சொன்னேனோ எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த பிராந்தியத்திலே தலைமை பீடத்தில் இருக்கின்ற பிசாசுகள் 3 இருக்கின்றன. பிசாசுகளின் சேனைகள் நிறைய லேகியோன்கள்.
ஆனால் தலைமைப்பிடத்தில் இருக்கிற 3 பிசாசுகள். ஒன்று தந்தை பிசாசு, அதுதான் தாகோன். அந்த தாகோன் பிசாசு காசாவிலே இருந்து ஹமாஸை இயக்குகின்றது. இப்போ பொதுவாக அப்பா அம்மா பேச்சை கேட்பார் தானே. அப்போ அம்மா பிசாசு செமிரமிஸ் அல்லது அஃப்ரோடிடேஸ் அல்லது அஷ்டரோத், இவையெல்லாம் ஒரே பெண்ணுக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர்கள். இது எங்கே செயல்படுகிறது? ஐபராத்து நதி பிரதேசத்திலே. அப்போது ஐபராத்து நதி பிரதேசத்திலே வடக்கிலே அசீரியா இருந்தது, தெற்கிலே பாபிலோன் இருந்தது, கொஞ்சம் அப்பாலே நீங்கள் போனீர்கள் என்றால் சூசா, அதுதான் பெர்ஷியா, அதுதான் இன்றைய ஈரான். அப்போது ஈரானிலே இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுகிற ஆவி எது? அந்த அஷ்டரோத் என்கின்ற அந்த அம்மா ஆவி. இப்போ பாகாலை பற்றி பார்ப்போம். பாகால் தான் தாகோன் அஷ்டரோத் இருவருடைய மகன். அந்த பாகால் கானானியர்களுடைய தெய்வமாய் இருந்தான் அல்லவா? ஏவியர், எபூசியர், ஏமோரியர், கானானியர். இப்படி கடைசியில் யோசுவா காலத்தின் போது இவையெல்லாம் துரத்தப்பட்ட போது, தாவீதின் காலத்திலே முழுக்க துரத்தி அடிக்கப்பட்டது. இவை எங்கே போய் சேர்ந்தன? சிரியாவுக்கும் லெபனனுக்கும். வேதத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும். தமஸ்கு எங்கே இருக்கிறது? சிரியா. அப்புறம் தீரு சீதோன் எங்கே இருக்கின்றன? லெபனான். பிற்காலத்திலே ஆகாப் யாரை கல்யாணம் கட்டுகிறான்? யேசபேல். அவள் யார்? ஏத்பாகாலினுடைய மகள். ஏத்பாகால் யார்? சீதோனின் ராஜா, பாகாலின் பூசாரி. அப்போதான் எலியா வந்து மழை வராதபடி வானத்தை அடைக்கிறார், கர்மேல் மலையிலே அக்கினியை இறக்குகிறார், இதெல்லாம் நடக்கிறது. இப்போ பாருங்கள் பாஸ்டர் டேனி, இஸ்ரவேலை யார் தாக்குகிறார்? காசாவிலே இருந்து ஹமாஸ், தாகோன். ஈரான் யமனில் இருந்து ஹூத்தீஸையும், காசாவிலிருந்து ஹமாஸையும், லெபனான் சீரியாவிலிருந்து ஹெஸ்புல்லாவையும் உசுப்பேத்தி அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய ப்ராக்சிஸாக வைத்து வேலை செய்கிறது. அப்போ அதுதான் செமிரமிஸ் ஆவி, அஷ்டரோத் ஆவி. இப்போ நேரடியாக இவர்களை வடக்கிலிருந்து தாக்குகின்ற அந்த ஆவி எது? பாகால். அப்போ பாகால் எங்கிருந்து தாக்குகிறது? தமஸ்குவிலிருந்து தாக்குகிறது, லெபனானிலிருந்து தாக்குகிறது. வேதத்தில் இது இருக்கிறதே. தீரு, சீதோன், தமஸ்கு. சரி, எலிசாவின் காலத்துக்கு வரும். எலிசாவின் காலத்துக்கு 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். சீரியா பென் ஹதாத் இஸ்ரவேலை தாக்க முயற்சிக்கும் போதெல்லாம் எலிசா அந்த ராஜாவுக்கு புத்தி அறிவுரை சொல்லி தப்பி நடக்கிறது. கடைசியிலே அவன் கேள்விப்படுகிறான், இப்படி ஒருவன் இருக்கிறான், இவனை அழிக்க வேண்டும் என்று. கேவலம் ஒரு தீர்க்கதரிசியை அழிக்க பெரிய இராணுவமே அனுப்பப்பட்டது. அப்போ எலிசாவின் வேலைக்காரன் இதை பார்த்தவுடன் பயந்து போனான். இப்போ யார் வந்திருக்கிறா? சிரியாவிலிருந்து, தமஸ்குவிலிருந்து இராணுவம் வந்திருக்கிறது. என்று தமஸ்குவிலிருந்து செயல்படுகிற இராணுவம் எது? ஹெஸ்புல்லா. அப்போ அன்றைய எலிசாவை தாக்க வந்த அன்றைய ஹெஸ்புல்லா பார்த்து எலிசாவின் வேலைக்காரன் பயந்து விட்டான். உடனே எலிசா ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த பயலினுடைய கண்களை திறவுங்களேன் என்று. திறந்தால் அவர் என்ன கண்டார்? அந்த வேலைக்காரன் தங்கள் பக்கத்திலே சுற்றிலும் அக்கினி மயமான ரதங்களோடு தேவனுடைய சேனை இருக்கிறதை கண்டார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்திலே பிறகு அந்த கதையை வாசித்து, சம்பவத்தை வாசித்து பார்த்தால் என்ன நடந்தது தெரியுமா? குருட்டாட்டம். அத்தனை இராணுவமும் குருடாகி, கண் தெரிகிறது ஆனால் குருடு. எங்கே போகிறோம் என்று தெரியாமல் சமாரியாவுக்கு வந்து விட்டார்கள்.
சமாரியாவுக்கு வந்தவுடன் கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போதான் பார்க்கிறார்கள், என்ற தெய்வமே, சமாரியாவில் இருக்கிறோமடா, ஆபத்தான இடமடா என்று. ஹசன் நஸ்ரல்லா குருடன் போல இருந்து அடி வாங்கி செத்தான். ஈரான் கமேனி ஒளிந்து கொண்டான். லெபனான் இருக்கின்ற ஹெஸ்புல்லா ஆவியாத்துமா சர்ரம் இடம் மாறி போய் எங்கு போவதென்று தெரியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்களை நம்பாதீர்கள். ஏதோ ஊடகங்கள் ஏதோ அவர்கள் திரும்ப ரிட்டன் அடிக்கிறார்களாம், ஆச்சா போச்சா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்போ இன்று கிரவுண்ட் இன்வேஷன் தொடங்குகிறது. இன்று இராணுவம் லெபனானுக்குள்ளே போகிறது. உங்களுக்கு தெரியுமா, நஸ்ரல்லா செத்ததுக்கு சீரியாவிலே, லெபனானிலே, இஸ்ரேலிலே, பாலஸ்தீனர்கள் மத்தியிலே, ஈரானிலே இனிப்பு பண்டங்கள் கொடுத்து பரிமாறி கொண்டாடினார்கள். அதுதான் நான் கேட்கிறேன் பாசை. ஆச்சரியமாக இருக்குது. அவர்களும் இஸ்லாமியர்கள். இப்போது இந்த இஸ்புல்லாவினுடைய தலைவர் இப்படி இறந்து போனதை குறித்து எந்த கவலையுமே இல்லாமல் அதை கொண்டாட்டமாக கொண்டாடுகிறார்களே, அது எப்படி? நான் அன்று சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். இஸ்லாம் 2 பாரிய பிரிவுகளை கொண்டிருக்கிறது, சுன்னி, ஷியா. அப்போ லெபனான், சிரியா என்ற தேசங்களில் அநேக அப்பாவிகளும் நல்லவர்களும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெஞ்சமின் நத்தானியாகுவினுடைய செய்திகளை நீங்கள் பார்த்தால் அவர் அடிக்கடி சொல்லுவார், இங்கு சிரியாவை சேர்ந்தவர்களே, ஈரானிய மக்களே, லெபனானிய மக்களே, பாலஸ்தீனியர்களே, உங்களோடு எங்களுக்கு எந்த சண்டையும் இல்லை. எங்களுடைய பிரச்சனை ஹமாஸோடு, ஹூத்தீஸோடு, ஹெஸ்புல்லாவோடு, ஈரானோடு. ஈரானுக்குள்ளே நேற்றிலிருந்து கலவரம். அதை ஊடகங்கள் சொல்லுகின்றார்களா இல்லையா எனக்கு தெரியாது. என்ன கலவரம் தெரியுமா? இஸ்லாமியர்கள் தான் பெஞ்சமின் நத்தானியாகுவை ஒரு ஹீரோவாக கொண்டாடுகின்றார்கள். ஒரு இஸ்லாமிய கூட்டம், ஈரானுக்குள்ளே இருக்கின்றவர்கள், லெபனானுக்குள்ளே இருக்கிறவர்கள், சிரியாவுக்குள்ளே இருக்கிறவர்கள், ஏன் இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிற சில பாலஸ்தீனர்கள், இவர்கள் இன்றைக்கு பெஞ்சமின் நத்தானியாகுவை ஒரு ஹீரோவாய் கொண்டாடுகிறார்கள். ஏன்? எங்களுடைய நல்ல அழகான தேசத்தை நாசமாக்குகிற இந்த பயங்கரவாதிகளின் தலைவனை ஒழித்தீர்களே என்று. ஈரான் 2ஆய் பிளவுபட்டிருக்கிறது. இப்போ கமேனியினுடைய ஒரு கூட்டத்தார், அப்புறம் கமேனிக்கு எதிரான அந்த அப்பாவி கூட்டத்தார். ஆகவே பாஸ்டர் டேனி, சிரியாவிலும் சரி, லெபனானிலும் சரி, இந்த ஹெஸ்புல்லாவை வெறுக்கின்ற பொதுமக்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள். ஆயுதங்களை வைத்து பயமுறுத்தித்தான் இந்த பயங்கரவாதிகள் இவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஏன் காசாவை எடுத்தார்? இப்போ 1 வருடமாக போகிறது. இன்னும் 5 நாட்கள், இன்னும் 5 நாட்களிலே 1 வருடமாக போகிறது காசாவிலே அந்த பிரச்சனை தொடங்கி. 1 வருடம் தேவையா இஸ்ரவேலர்களுக்கு காசாவை அழிக்க? 1 நாள் கூட தேவையில்லை. அப்படி இருக்க ஏன் அவர்கள் மெதுவாக அடிக்கிறார்கள் தெரியுமா? அங்கு வாழுகின்ற அப்பாவி பாலஸ்தீனர்களினுடைய மரணத்தை குறைப்பதற்கு. ஆகவே சிரியாவிலும் சரி, லெபனானிலும் சரி, ஈரானிலும் சரி, உண்மையை உணர்ந்த மக்கள் உண்டு. அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். இந்த இப்படி சொல்லுகிறேன் என்று தப்பாக நினைக்காதீர்கள், அவர்கள் நினைக்கிறதை சொல்லுகிறேன். இந்த சனியன் பிடித்த ஹெஸ்புல்லா, இந்த சனியன் பிடித்த ஹமாஸ், இந்த சனியன் பிடித்த ஈரான், இந்த சனியன் பிடித்த கமேனி இல்லாமல் போனால் நாங்கள் மறுபடி நிம்மதியாய் எங்களுடைய நாட்டிலே வாடுவோம் என்று. அவர்களை அழிக்கின்ற சக்தி அவர்களுக்கு இல்லாதபடினால் இஸ்ரவேல் அதை செய்வதை பார்த்து அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன்? யோசுவா புத்தகம், நியாயாதிபதிகள் புத்தகம், சாமுவேல் புத்தகம், ராஜாக்கள் புத்தகம், நாளாகம புத்தகம், இந்த புத்தகங்களிலே வருகின்ற அந்த சம்பவங்கள் மறுபடி இன்று அந்த மேடையிலேயே அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அதை கிறிஸ்தவர்கள் பார்க்க வேண்டும்.
கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டின் சம்பவங்களை வாசிக்கும் பொழுது ஏதோ எங்கோ யாருக்கோ நடந்த ஒரு கதையாய் வாசித்து தாண்டி போய் ஊழியர்கள் அந்த கதையாய் அவர்களுக்கு தெரியும் விடயங்களிலே இருந்து ஏதாவது ஒரு தாற்பயத்தை எடுத்து பிரசங்கிக்க வேண்டும். இப்படி மாத்திரம் படிக்கக்கூடாது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். நியாயாதிபதிகள் புத்தகம் மறுபடி நடைபெறுகிறது இஸ்ரவேலிலே. ராஜாக்கள் புத்தகம் மறுபடி நடைபெறுகிறது. ஏஹூத்களை ஆண்டவர் எழுப்புகிறார், கிதியோன்களை அங்கே எழுப்புகிறார், எலிஷாக்களை எழுப்புகிறார், பென் ஹதாத்களை அழிக்கிறார் ஆண்டவர், எக்லோன்களை அழிக்கிறார். இவன் ஹசான் நஸ்ரல்லா என்பவன் என்னை பொறுத்தவரை இன்னொரு எக்லோன். அந்த யாரோ முகமறியாத அந்த கை கொடுத்தவர் என்னை பொறுத்தவரை அந்த ஏஹூத் வந்து எக்லோனை கொன்ற பிறகு அவர் மாடியிலிருந்து பாய்ந்து குதித்து பின்பக்கத்தாலே ஓடுகிறார். அதிக நேரத்துக்கு பிறகுதான் அந்த போர் வீரர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அப்புறம் இவர்கள் துரத்தி போகும் பொழுது ஏற்கனவே மறைந்திருக்கின்ற இஸ்ரேலிய வாலிபர்கள் மோவாபிய வீரர்களை தாக்கி 10,000 பேரை கொன்று போட்டார்கள். அதே போல அந்த முகமறியாத அந்த ஏஹூத் கை கொடுத்து அந்த ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டு இப்போ தரை வழியாய் தாக்குவதற்கு இஸ்ரேல் லெபனானுக்குள்ளே போகிறது. அந்த அவருக்கு பின்பதாக அவருடைய மரணத்துக்கு பின்பதாக இன்னொருத்தரை ஏற்படுத்தினார்களே அவர்கள் அந்த ஜோக்கை கேளுங்கள். அந்த ஹசான் நஸ்ரல்லா அவருடைய மகள் மற்றும் அவருக்கு கீழே 6-7 படிகளிலே அடுத்து இருந்தவர்களை எல்லாமே அந்த 80 டன் குண்டு அழித்து விட்டது. கடைசியிலே கீழ் மட்டத்தில் இருந்த ஒரு மருமகன் முறையாகிற ஒருவன், அவனை தலைவனாக ஏற்படுத்தினார்கள். 2 மணி நேரம், பாவம் பயல், 2 மணி நேரத்திலே அவனையும் போட்டு தள்ளிவிட்டார்களே. இனி ஒருவன் தலைமை பதவியை எடுக்க நினைப்பானா? என்னடா இது? எங்கள் வீடுகளுக்குள்ளே, எங்கள் நில அறைகளுக்குள்ளே, பதுங்கு குழிகளுக்குள்ளே இங்கு நடக்கின்றதை அங்கிருந்து எப்படி பார்க்கிறார்கள், அடிக்கிறார்கள் என்று பயம். ஆடி போய்விட்டார்கள். பேஜரிலே தொடங்கினது இன்று இந்த மாதிரி நடக்கிறது. பாச இந்த யுத்த காலங்கள் ஆரம்பித்தது. இப்போது இஸ்புல்லா அவர்கள் காரணம் காட்டியது ஹமாஸை, அதாவது காசாவை அடிப்பதை நிறுத்தினால் நாங்கள் அடிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்போ இதையே தான் சர்வதேச ஊடகங்களும் காண்பிக்கிறது, நீ காசாவை அடிப்பதை நிறுத்துங்கள் என்று. ஆனால் ஏன் இஸ்ரவேலிலே இருந்து ஜனங்களை கைப்பற்றி கொண்டு போய் அவர்களை நிறைய பேர் பாலியல் ரீதியிலே வன்முறையிலே அழித்து இந்த மாதிரி பயங்கர காரியங்களை செய்ததை ஏன் ஊடகங்கள் பேசுகிறது இல்லை, மற்ற நாடுகள் பேசுகிறது இல்லை? என்ன காரணம்? இதற்கு என்னுடைய பாஷையிலே பதில் வேண்டுமானால் இதுதான் புல்டா போண்டா கஞ்சா கப்சா, ஊரை ஏமாற்றுகிற வேலை. முழுக்க இஸ்ரேவேலுக்கு எதிரிகள் இந்த மாதிரி பேசுகிறார்கள். எங்களுடைய கடந்த முறை பாஸ்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியை பார்த்த எவனோ ஒருவன் அடித்திருக்கிறான், நீ பொய் சொல்லுகிறாய், பாலியல் ரீதியாக இஸ்ரவேலர்கள் யாருமே ஹமாஸினால் துன்புறுத்தப்படவில்லை என்று. ஒருவேளை அவன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் அவனுக்கு நான் சொல்லுகிறேன், எடா உண்மையை அறிந்து பேசு. அவர்களே, ஹமாஸே இந்த பெண்களை பாலியல் வன்புணர்வுக்குள் நடத்தினதை வீடியோ எடுத்து வெளியிட்டார்கள். நாங்களா சொல்லுகிறோம்? அவர்களே பெருமையாய் பீற்றிக்கொண்டார்கள், இப்படி இவர்களை அழித்தோம் என்று. அப்போது இது ஒரு ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை பாஸ்டர். அப்போ இஸ்ரவேலுக்கு எதிராக இந்த பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்வது இது கடைசி காலத்திலே நடைபெற வேண்டிய ஒன்று. ஆகவே நான் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அன்பான ஒரு எச்சரிப்பை நான் கொடுக்கிறேன். சிலர் சொல்லுவதை நம்பாதீர்கள், இஸ்ரவேலை வெறுக்காதீர்கள், ஊடகங்களில் வருகின்ற செய்திகளை எல்லாம் நம்பாதீர்கள், இஸ்ரவேலுக்கு எதிராய் மாறாதீர்கள். இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் பக்கம் இருந்து
நியாயாதிபதிகள், ராஜாக்கள், நாளாகமம் புத்தகங்களிலே நடப்பது போல இன்று நடப்பித்து கொண்டிருக்கிறதை இப்போ நான் போய் கண்ணால் கண்டுவிட்டு பார்த்துவிட்டு வந்து சொல்லுகிறேன். ஆகவே தயவு செய்து உங்கள் ரட்சிப்பை, உங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டு உங்கள் தேவனுக்கு பிரியமானபடி வாழுங்கள். சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரை அது சீக்கிரம் நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். நன்றி பாஸ்டர். நிறைய கேள்விகளை கேட்டோம். கிறிஸ்தவர்களுக்கு நல்ல ஒரு தெளிவை நீங்கள் ஏற்படுத்தினீர்கள். அதுக்காக நன்றி பாஸ்டர். அன்பானவர்களே, இஸ்ரவேலை நேசியுங்கள். இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிற பிரச்சனைகள் உண்டுதான். அந்த தேசத்துக்கு அவர்கள் கேடு செய்கிறவர்கள் உண்டுதான். ஆனால் அதை தேவன் பார்த்து கொள்வார். அதுதான் பாஸ்டர் சொன்னார். அதனால் அதை இஸ்ரவேலை நியாயம் தீர்க்க எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி இஸ்ரவேலை நேசிக்கிறவர்களாக, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்களாக நாங்கள் மாறுவோம். தேவன் அவர்களை பார்த்து கொள்வார். அந்த ஒரு முடிவோடு இந்த பாஸ்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்யும் முன்பு ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறேன். சொல்லுங்கள். தயவு செய்து என் நிகழ்ச்சிகளை பார்க்கிறவர்கள் நினைக்காதீர்கள், நான் ஏதோ ஒரு செய்தி நிறுவனத்தை போல இஸ்ரவேலில் நடக்கிறவற்றை நான் வந்து சொல்லிக்கொண்டு திரிகிறேன் என்று. ஏதோ இஸ்ரவேலுக்கு போக முன்பு பேஜர் வெடித்தது, நிறைய பேர் கேள்விகள் கேட்டபடினால் அந்த நிகழ்ச்சியை செய்தோம். அப்போது நான் போகும்பொழுது பாஸ்டர் டேனி கேட்டார், பாஸ்டர் நீங்கள் போகிறீர்களே பயம் இல்லையா என்று. ஏதோ போய் ஒரு துண்டாக சந்தோஷமாக வந்திருக்கிறேன். அதனால் இன்று இதை செய்தேன். அதற்காக நான் தொடர்ந்து வந்து இஸ்ரவேலில் என்ன நடக்கிறது, லெபனானில் என்ன நடக்கிறது என்றெல்லாம் நான் சொல்லி கொண்டு இருக்க மாட்டேன். இது இன்றோடு போதும். அதை சொல்லி விடுகிறேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதாக சொன்னார்கள். சிலருக்கு கடுப்பு, அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லி முடித்து விட்டேன். நீங்கள் நிறைவு செய்யுங்கள். அன்பானவர்களே, நல்ல ஒரு உரையாடலிலே நாங்கள் இருந்தோம். இந்த பாஸ்டரிடம் கேளுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயத்தில், எங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தில் எழும் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் இந்த நிகழ்ச்சி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக பைபிளில் இருந்தோ இல்லாட்டி வேதத்தை சார்ந்த சில கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எங்களுக்கு அறிய தருங்கள். இல்லாட்டி உங்களுடைய கமெண்ட்ஸிலே நீங்கள் போடலாம். அதுக்கான பதில் உரிய நேரத்திலே உங்களுக்கு கிடைக்கும். தெரிந்தால் சொல்லுவேன். கண்டிப்பாக. நன்றி அன்பானவர்களே. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.